போதைகளுக்கு அடிமையாகி அந்த போதையில் தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்தவங்க தான் அந்த 80% பேர். அந்த 20% பேர் போதை இல்லாமல் வந்திருப்பாங்க. அதை விட்டுருங்க. அது வேறு ஜோனர். அதை பற்றி பேசுவோம். கஞ்சா தான் அதிகமான பேர் அடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா சரக்கோட கஞ்சாவோட விலை தான் கம்மியாக. இதெல்லாம் நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். க்ரைம் நடக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவும் மதுவும் தான். இந்த 2 விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 80%ல் 40-50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ கேசஸ்னால அதிகமாக வருவாங்க. போக்சோ கேசஸ் ஒரு 100% இருக்குன்னா ஒரு 100 பேர்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். அதில் 50 ஃபேக் கேசஸ், 50 ஒரிஜினல் கேசஸ். அந்த 50 ஒரிஜினல் கேசஸை கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கோவம் வரும். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சொல்கிறதுனாங்க, ஒரு இது நடக்குதுன்னா தட்டி கேட்கக்கூடிய ஆள், ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா தட்டி கேட்கக்கூடிய ஆள். நீங்கள் நம்ம வ்ளாகில் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய டிவிடிஎஃப்க்கு தெரியும். ஒரு 3 வயசு குழந்தை என்னங்க பண்ணியிருக்கோம்? 3 வயசு 4 வயசு குழந்தை என்னங்க பண்ணியிருக்கோம்? அந்த குழந்தை பெண் குழந்தைங்கிறதுனால அந்த பெண் குழந்தையை கற்பழித்து கொன்னவன் உங்கள் முன்னாடி வந்து